இந்த மாலை வேளை கூட 2025 நீங்கள் போகிறதுக்கு முன்பாக பிரியமானவர்களே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். எப்படி இவன் 38 வருஷம் அவன் வாழ்ந்திருந்தான், ஆனால் 39 வருஷம் அவன் இருந்த வண்ணமாக ஆகவில்லை. பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக 360 ஆண்டவர் மாற்றினது போல இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள கமான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்த காரியங்களை சொன்னதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். அவர் செய்யறதுக்கு வல்லமையுள்ளவர். கமான் ஹல்லேலூயா. கமான் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கமான். அன்று சொன்னதை செய்கிறவர். ஆமென். போராட்டங்கள் நிஜம். சொல்லுங்க, போராட்டங்கள் நிஜம். ஆனா இந்த போராட்டத்தில் ஆண்டவர் கிவ் அப் பண்ணாதீங்க. ஆமென். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தை சுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த 40 வருஷத்துல எல்லாருமே ஆண்டவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணார்கள். என்ன ஒண்ணு நடக்கனா 2 பேர் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த 2 பேர் தான் என்ன தெரியுங்களா செஞ்சார்கள்? ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த promised land க்கு போனார்கள். Only 2 people went to the promised land, and these 2 people does not compare, but they give thanks to the Lord what situation they are. அவர்கள் இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் இன்னும் பெரியவர் என்று உயர்த்தினால தேவன் அவர் வாழ்க்கையில செய்த அல்லது வைத்த காரியங்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? போனார்கள். ஆமென். இந்த மாலைவேளை கூட பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு ரைட், என்னோடு சேர்ந்த ஒரு டைனமிக்கான இன்னொரு வாலிபி இருக்கிறார்கள் ரைட். உங்க வார்த்தையை கேளுங்க ரைட். பட் I will do the introduction ரைட். 2025 நீங்கள் பிசிக்கலாக போறதுக்கு முன்பாக 2025ல நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரியதுல போக வேண்டும். ஹல்லேலூயா. Amen. Before you enter 2025 physically, you need to enter 2025 spiritually. பக்கத்துல spiritually, come on. Right? பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல காரியத்தை வைத்திருக்கிறார் ரைட். அது மாத்திரமல்ல பெர்ஃபெக்ட் ஆனது வைத்திருக்கிறார். ஆனா இந்த பெர்ஃபெக்ட் நல்லது பிரியமானவர்களே இப்பயே நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. It's too late. It's too late. என்ன தெரியுமா too late? அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு too late. பக்கத்துல too late. அநேக வேளை நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இருக்காங்க. கமான். அப்படி இருக்காங்க. திரும்பி சொல்லலாம். அப்படி இருக்காங்க. கமான். ரைட். இப்போ உள்ளது இப்பதான் பெற்றுக்கொள்ளணும். பக்கத்துல இப்போ உள்ளது இப்பதான் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10. கண்கள் தமிழ்ல படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருந்தார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இல்ல, மேல இருந்து படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். சரி ஜோஷுவா, எப்படி இருக்கீங்க? சரியா? இல்லை, எல்லாம் பார்க்கறல, அதனால தான். சரி பாருங்க, எழுதி இருக்கிறபடியே கண்ணு காணல. சொல்லுங்க, கண்ணு பார்க்கல. இன்னும் 2025ல் என்ன வைத்திருக்காருன்னு தெரியல ரைட். காது கேட்கவில்லை. சொல்லுங்க, காது கேட்கல. we didn't hear him ரைட். 2025ல் என்னதான் நடக்க போன்னு கேட்கல. இருதயத்துக்கு தோண்டல. ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது no eyes have seen, no ears have heard right. Then what? No what? Heart has perceived what the Lord has for those who love him. சொல்லுங்க, love him. Come on. அவர்களை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்காருன்னு சில சமயம் பார்க்காமல் கேட்காம ரைட் தோண்டாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த 10வது வசனத்தை பாருங்க.
ஆனால் நமக்கோ வசனம் சொல்லுகிறது, but for us God is revealed what? Through his spirit. பக்கத்துல சொல்லுங்க, ஆவினாலே தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாலை வேளைக்குள்ள பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கார் என்று. இருக்கீங்களா இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் வெறும் ஆண்டவர் இங்க மாற்றம் இல்லை, ஆனால் அவர் எதிர்காலத்தின் ஆண்டவர். சொல்லுங்க, எதிர்காலத்தின் ஆண்டவர். Our God, not only God of present, come on, present, right? Present, but both are same. என்ன இங்கிலீஷ் தெரியல. Present அப்படின்னா இப்போ நிகழ்காலமா, இப்போ இருக்குங்களா, இப்போ உள்ள காலத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் எதிர்காலத்தின் ஆண்டவர். பக்கம் சொல்லுங்க, எதிர்காலத்தின் ஆண்டவர். நல்லா சொல்லுங்க, எதிர்காலத்தின் ஆண்டவர். ஆண்டவர் நேத்து மாற்றம் அல்ல, தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவர் நேத்து ஆண்டவர் மாற்றம் அல்ல, இன்றைக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, இன்றைக்கும் ஆண்டவர், ரைட்? எதிர்காலத்தில் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, எதிர்காலத்திலும் ஆண்டவர். தேவனுக்கு ஒரு பெரிய கத்தல கொடுப்போம். ஆகினால் தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் says okay, they can see. எல்லாம் என்னை பாருங்க. ஆண்டவர் எதிர்காலத்தில் என்ன வைத்திருக்காருன்னு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் வைத்த காரியத்தை பிரியமானவர்களே நீங்கள் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பிசிக்கலா பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக ஆவியில பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, ஆவியில பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த 2025 நீங்கள் போறதுக்கு முன்பாக பிரியமானவர்களே, நீங்கள் போகிறதுக்கு கேர்லெஸ்ஸா இருக்காங்க. பக்கம் சொல்லுங்க, கேர்லெஸ்ஸா இருக்காங்க. ரைட்? ஆமென். டோன்ட் பி கேர்லெஸ். சொல்லுங்க, டோன்ட் பி கேர்லெஸ். ஏனோ தானோ என்று என்டர் பண்ணாதீங்க. ரைட்? ஒரு ஆயத்தத்தோடு. சொல்லுங்க, ஆயத்தத்தோடு. You need to enter 2025 with a preparation of heart. ஆமென். ஆயத்தம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியத்தை அதில் நீங்கள் பங்கு உண்டு. ஆமென். ஆயத்தம் இல்லாம நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. You need to prepare yourself. பக்கத்துல சொல்லுங்க, you need to prepare yourself. ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? இந்த மாலை வேளையில கூட பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் ஆண்டவர் சமூகத்துல ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஆமென். முதல்ல சொன்ன ஆண்டவர் சிறந்ததை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்ல, சிறந்ததை வைத்திருக்கிறார், நல்லதை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில பிரியமானவர்களே, you need to enter 2025 with a preparedness in your heart. Not only physical, before physical, spiritual happens. Spiritual happen. Right? ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் பாருங்க. ஜோஷுவா கிட்ட, அதுக்கு முன்பாக மோசே கிட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறதுக்கு முன்பாக இந்த மோசே கிட்ட ஆண்டவர் காமிக்கிறார், இதுதான் நான் கொண்டு போகிற இடம். சொல்லுங்க, கொண்டு போகிற இடம். இந்த இடத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறது மாற்றம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Tonight, before you enter 2025 physically, come on, you need to hear from the Lord. சொல்லுங்க, ஆண்டவர் கிட்ட கேட்கணும். come on, ஆண்டவர் கிட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அது பொய் சொல்லாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிஜமானது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஏற்ற நேரத்தில் அது செயல்படும். காரணம், சொன்னது மனிதன் கிடையாது, ஆனால் ஆண்டவர் சொன்னனால அவர் வல்லமையுள்ளவர். அவர் கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பெரிய கத்தல கொடுப்போம். come on, whatever God has spoken, he will surely fulfill. இந்த மாலை வேளையில கூட நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். பக்கத்துல ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களுக்கு பெரிய காரியம். ஏனோ தானோ இருக்கு பாருங்க. ஏனோ தானோ இருக்கிறதுனால தான் அநேக பேர்ல நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு கதவு தட்டும், நீங்க தான் என்ன செய்யணும்? திறக்கணும். சொல்லுங்க, திறக்கணும். ஐ ஹேவ் என் வாழ்க்கையில் ரொம்ப ரிக்ரெட் என்ன தெரியுங்களா? ஐ திங்க் அது இன்னும் நினச்சி கவலைப்படுறேன். பட் இப்போ நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். அதனால கவலைப்படாத. மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் சும்மா மிஸ் பண்ணாங்க. சும்மா மிஸ் பண்ணாங்க. வாழ்க்கை பஸ் கிடையாது. ஒரு பஸ் விட்டான் ஒரு பஸ் ஏறுறதுக்கு. புரியுதுங்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? come on. right? நான் நினைக்கிறேன் when I was 16, 16 வயசு பாருங்க, இன்னும் ஞாபகம். 16 வயசுல நான் ஸ்கூல்ல நல்ல கீப்பர், பந்து பிடிக்கிறேன். ரைட்? அப்போ போலா பாலிங்னு இருக்கு, தெரியுங்களா? பந்துலேயே அடிப்பானுங்க, கங்களுக்கெல்லாம் வலிக்கும். ரைட்? அந்த போலா பாலிங் கீப்பரா இருந்தனால ரைட் பந்துலாட்டு வந்துச்சு. ஐ லவ் ஃபுட்பால்.
I love football. I love the best team in football. Right? ஆனா பந்துலாட்டு செலெக்ஷன் தெரியுங்க, செலெக்ஷன் வந்தப்ப அன்னைக்கு வந்து நான் போவாதனால என்னோட கூட்டாளி வந்து பக்கத்து டேபிள் உட்காந்துருக்கு. அவன் பேர் சுஹேர்மான், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவனுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் உங்களோட எடுத்து மற்றவங்க கொடுத்தா எப்படி இருக்கும்? வெரி பெயின்ஃபுல். நோ, அவனெல்லாம் என் கிளாஸ்ல வந்து எல்லாமே ஸ்பாட்ஸ் செய்கிறாங்க. ரைட்? ஸோ அந்த பந்து விளாடுறப்ப பாதி கிளாஸ் காணும், நான் ஒண்டி இருக்கிறேன். வித் a regret in my heart. புரியுதுங்களா? அதோட பெயின் தெரியுங்களா? எத்தனை பேர் தெரியும் மிஸ் பண்ணிட்டு ஐயோ அந்த இது விட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த மாலை வெள்ளு கூட அது மிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, பக்கம் சொல்லுங்க பரவாயில்ல. ஆனால் திருப்படி செய்யாதிரும். சொல்லுங்க திருப்படி செய்யாதிரும். That's why you need to hear the Lord. Amen. அதுக்கு தான் நீங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். ஆனால் நீங்க மிஸ் பண்ணதை ஆண்டவர் திருப்படி உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Come on. தெரியுமா சொல்ல ஆண்டவர் திருப்படி கொடுப்பார். Come on. Amen. Every missed opportunity God will give you. Come on. That's why we won last year best keeper in bilingual. Brother Prakash, you know, 0 concede, you know. ஒரு கோல் விடல because my team of course. பாருங்க, இந்த மாலை வெள்ளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். பக்கத்துல பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். Right? இந்த பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஆயத்தத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். Right? அடுத்த segment of preaching we have a young and vibrant young lady. Come on, let's welcome Dorothea. Come on, come on. Dorothea வந்து July 22, same birthday like me. Good evening, church. உங்களை இந்த வாழவேல பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I thank the Lord for the opportunity this evening, and also it's an honor and privilege to be bringing the word of the Lord to my bilingual family. உங்களை இந்த மாலைவேளையில ஆண்டவரோட வார்த்தை கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க இந்த மாலைவேளையில? You can do better than this, church. How many of you are prepared and excited to hear what the Lord has for you this evening? Amen. All right, you know, இப்போ வந்து pastor வந்து he talked about preparation. The 2025 is for the prepared people. 2025 வந்து ஆயத்தத்தோடு இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. For those of you who wants to see what God has prepared for you for 2025, you have to have a prepared heart. So now I will be sharing with you how do you prepare for 2025. எப்படி நீங்க இந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்வேன். Number 1, you need to have a heart of gratitude. Turn to the person next to you and say, be grateful. Yes, this is something that அநேக வேளை வந்து நம்ம மனிதராக இருக்கிற வேளையில கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி இருக்கு. I don't know if I'm saying the right word, which is மறதி. You know, it's a very, very dangerous sickness or disease to have, to be very honest with you. You see, church, why a heart of gratitude? Why is heart of gratitude? When I asked the Lord, you know, this is something that even struck me, that I was found in gratitude. You know, today I was just thanking the Lord for everything that He was doing in my life. So, church, 2025 நீங்க ஒரு நன்றி உள்ள உள்ளத்தினால் நீங்க கடந்து செல்ல வேண்டும். You need to cross 2025 with a heart of gratitude. How do you do that? You need to remember the goodness and faithfulness of God throughout your life. In the 2024 you know, before that கடந்து செல்ல காலங்கள்ல வந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவராக இருந்தார். how எப்படி இருந்த நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா you yourself will have an automatic grateful heart towards the Lord. You know, so you know, I just want to share with you a verse. You know, let's read Psalms 30:11 and 2. சங்கீதம் 30வது அதிகாரம் 11லேந்து 12. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன்.
Okay, so இந்த சங்கீதம் வந்து actually தாவீது வந்து எழுதியிருக்கிறார். Okay, தாவீது. Okay, so we look at the life of David. நான் வந்து டேவிட் வந்து நீங்க சங்கீதத்தை நீங்க படிக்கும்போது அவரோட most of his psalms it's about giving thanks. Throughout David's life அவர் எப்பயுமே அவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் தேவனுக்கு தான் அந்த மகிமையை கொடுப்பார். That is David. You see, even in the time where you look at 2 Samuel chapter 6, அந்த அதிகாரத்தில் வந்து அந்த உடன்படிக்கையோட பெட்டி இருக்கும் போது அந்த வேலையில் வந்து அவர் ஆடிட்டு இருந்தார். So that time his wife despised him. அவரோட மனைவி வந்து அவரை பார்த்து வந்து அலட்சியமா அவங்கள வந்து பார்த்தாங்க. அப்பொழுது வந்து அவர் வந்து அவரோட மனைவியை பார்த்து அவர் சொன்னாரு, யாருமே என்னைய பார்க்காத வேலையில வந்து என்னோட ஆண்டவர் பார்த்தார். இந்த ஆண்டவருக்காக நான் இதுவும் செய்வேன், நான் மேலேயும் செய்வேன். That is actually a sign of gratitude. You see, church, why gratitude? What has gratitude have to do with this? நன்றி உள்ள உள்ளத்துக்கோ ஆயத்தமா இருக்கிறதுக்கோ என்ன சம்மதம்னு நீங்க கேட்கலாம். But now I'll share that to you. Church, a heart of gratitude will open doors that nothing else can. எந்த காரியங்கள் உங்களுக்கு கதவு திறக்க முடியாதோ ஒரு நன்றி உள்ளம் வந்து கண்டிப்பாக அந்த கதவை திறக்கப்படும். Why? You see the life of David. David was the man after God's own heart. தேவன் வந்து அதை யாருக்கிட்டயுமே சொல்ல, அவர் தாவீதை குறித்து மட்டும் தான் சொன்னார். தாவீது வந்து எனக்கு இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு மனிதர். And David was a man that was grateful every second. அவர் ஆடு மேய்க்கிற காலத்திலேருந்து ராஜாவா இருக்கிற வேலையில கூட அவர் ஒரு வார்த்தையை மறக்கவே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது அவர் மறக்கவே இல்லை. And that is why, church, I urge you that you should enter 2025 with a heart of gratitude. And another thing, gratitude leads to faith. இதான் என்னோட ரெண்டாவது பாயிண்ட், faith. See, நன்றி உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட விசுவாசம். See, you can ask me why. You know, faith is something, I think in Hebrews 11 it says that it is impossible to please God without faith. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்றால் அது வந்து விசுவாசமாக இருக்கிறது. You need faith, church, and gratitude, it's a sort of a help, a support for you to have faith. Many of the times, I don't know if you have the same thing, but I do this. எனக்கு வந்து விசுவாசிக்க கஷ்டப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, I will sit down and I will think about all the good things and how God has led me so far. எப்படி ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில கடந்த வாழ்க்கையில எப்படி அவர் எனக்கு என்னது உண்மைத்துவத்தை வந்து நான் நினைவு கூறும் போது automatically I will have a sense of boldness that if God did it back then, why wouldn't God do it now? So gratitude is a tool that you can use. It is actually a support for you to have faith. You need faith to enter 2025. விசுவாசம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் 2025 பார்க்கிறதுக்கு. Because the Lord says it is impossible to please him without having faith. So இப்போ நீங்க ஆவியில பார்க்க வென்றால் நீங்க ஆவியில பார்க்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு இருக்காது. It's not your eye level. உங்களோட கண்ணில வந்து நீங்க பார்க்க முடியாது. 2025ல வந்து நான் இது நான் okay, I can see it. You are not physically there yet, but you're spiritually there. And being spiritually there means is you're looking at it with the eyes of faith. You need to have faith that this is the Lord that is speaking to me. Your base, your foundation of a Christian life. உங்களோட கிறிஸ்துவின் வாழ்க்கையில வந்து அடிப்படை வந்து விசுவாசமாக இருக்கிறது. So you need to have faith. All right, church? Okay, how do you have faith? You need to recall the promises that God has for you in 2025. The fulfilled promises that will happen in 2025, but the word that was given to you earlier. கண்டிப்பாக 2024ல இல்ல 2023ல இல்ல அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். Many a time, sometimes you tend to forget. Dig back those things that God has said for you. ஆண்டவர் கடந்த வருஷங்களில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். 2025, I don't know if you believe, but I believe 2025 is the year that we are going to claim back what God has given us. Come on, just receive it in your spirit. 2025 is the year that you claim back the portion that God has for you. Church, you need to do it with faith. You need to recall, you need to remember, God, you said this for me, you said that for me. I will claim my portion.
யோசுவா வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பலனா அவர் அந்த ப்ராமிஸ் உள்ள வந்து நடந்து போயிருக்க மாட்டாரு. There was 600,000 people that Moses led. 600,000 people. லட்சக்கணக்கான ஆட்களுக்கு வந்து அந்த வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் 2 பேர் தான் அந்த வாக்குத்தத்த லேண்ட் உள்ள போனாங்க. Because these two, when they were in that land, the 10 saw the problem, but the 2 saw the Lord. And the 2 went into the mountain. Will you be one of them this evening? If you want to see what God has for you in 2025, you need to have faith. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். And you know, most of the Israelites, they were complainers. Like what Pastor said, you can be either one. One, you keep your mouth quiet and you see what God has for you. Number 2, you can sit down and complain. And you will just be like that layman. 38 வருஷமா நீங்களே முயற்சி எடுத்துட்டு குதிச்சிருக்கலாம். Why 38 years he had to sit there? Don't give excuses, but go. By all means, go and have faith and go for it. Church, one thing we need to leave in 2024. ஒரு காரியம் நம்ம 2024 விட்டுட்டு போற அந்த காரியம் என்னவென்றால் கவலைகள். You need to leave that in 2024. Leave your fear. உங்க பயத்தை 2024 நீங்க விட்டுட்டு போக வேண்டும். You cannot see what God has for you if you fear. You have a God that did not spare his own son for you. அவரோட சொந்த குமாரனே அவர் விட்டு வைக்கல உங்களுக்காக. வேற நல்ல காரியங்களை அவர் உங்களுக்காக விட்டுருவாரோ? He won't. His word says, you know, read Matthew 24:35. மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். Okay, let's read it. I'll read it in English, then Uncle will read it in Tamil. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. Yeah. You see, church, the word that God has for you will by no means pass away. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் யாருனாலையும் எதுனாலையும் அதை நிப்பாட்ட முடியாது. You need to partner with the Lord to see what God has for you in 2025. You can stop it. Only you have the power, not even the devil. You understand, church? நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நீங்க தான் ஆண்டவர் கூட கை பிடித்து I want to see what God is waiting for you to take that step. நீங்கள் தான் உங்களோட முதல் step வைக்க வேண்டும் in order to see your breakthrough, your miracle in 2025. 2025 is going to be that year that you claim your portion. The things that Jesus has won on the cross for you, it's your time to win that portion, church. You cannot let the devil to steal it. கடந்த வருஷங்கள்ல வந்து அவன் திருடிட்டான். But God is a God of restoration. In 2025 it's going to be the year that you claim back what God has for you. The promises, the lies of the devil, you're going to throw it away and you tell it to the face, not anymore. 2025 will be the year that I will receive my portion. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் உன்னால 2025ல தொட முடியாது என்று நீங்க பிசாசு கிட்ட சொல்ல வேண்டும். You need to rise up, church. Amen. Amen. All right. மூன்றாவதாக, you know, this is very interesting. மூன்றாவதாக, most important thing, you need to have a fully surrendered heart. ஒரு முழுமையாக சரணடைந்த ஒரு உள்ளத்துல நீங்க காண்ட செய்ய வேண்டும். You need to have a fully surrendered heart. You need to allow God to take charge. You see, church, God has new things for you. எனக்கு வைத்திருக்கிற காரியம் வந்து பிரகாஷ் அங்கிளுக்கு வைத்திருக்கிற காரியமும் சேமான காரியம் இல்லை. But a lot of times we like to ride on to what God has for another person. ஆண்டவர் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினார், ஓகே எனக்கு அதுதான். Or you know, you see, like every year we'll have a prophetic word for the church, right? So you of course it's for you, but what is the word that God has for you? God is a personal God. God was a God of Abraham. ஆண்டவர் வந்து ஒரு
பர்சனலான ஒரு தகப்பன். ஓகே, அவர் வந்து ஆபிரகாமின் தேவனாக இருந்தார், யாக்கோப்பின் தேவனாக இருந்தார், and ஈசாக்கின் தேவனாக இருந்தார். He could have said, I was the God of Abraham and his family, and he could just end it there. No, but he didn't. And there was God of David, God of Daniel, and he was many different things that God has for us. But oftentimes we want to get the same thing that the person next to us gets. எப்படி அவங்களுக்கு நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வேணும், அதே மாதிரி எனக்கு வேணும். But that's not God. The nature of God is that God is a God of new things. புதிய காரியத்தை செய்யற ஆண்டவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர். அவருக்கு பழைய திங்ஸ்லயே ஆபரேட் பண்றதுக்கு வந்து he doesn't like that. He is a God of new. You see, that's why he provided fresh manna daily for the Israelites. அதனால தான் அவங்க இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவர் புதிதாக அவர் வந்து சாப்பாடு கொடுத்தார் அவங்க போஷிக்கிறதுக்கு. And secondly, he gave new grace and mercy for you every single day. You have a new grace and mercy and steadfast love over you. It's not the old. Every single day. And God is saying that God is a God of new. So what does it mean to have a surrendered heart? ஒப்பு கொடுத்தலின் மனம், ஒரு முழு மனமாக சரணடைந்த உள்ளம்னா என்ன? What is the attitudes of it? அதுல இருக்கிற குணாதிசயங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். Number 1, you need to unlearn the things that you know. உங்களுக்கு தெரிந்த என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தெரிந்த காரியங்களை வந்து நீங்க வந்து அதை விட வேண்டும். You need to unlearn. ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது. That is a fully surrendered heart. This is seen among children. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்து இட்ஸ் a normal thing. That's why you see in the entire Bible ஆண்டவர் வந்து பெரியவங்களை பத்தி அவர் குறிச்சு அவர் எக்ஸாம்பிளா பார்க்கவே மாட்டாரு. He will always say, look at the children, look at the children, these children will inherit heaven, blah 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 blah. Children. Why children? Children don't know anything. இப்போ like நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா, okay, before you see you okay pastor வந்து அங்க இருக்காரு, so he might be busy, he might be in a meeting, you'll think. But if you look at Jojo, he don't care if the service is going on. That's my father, I'm going to talk to him. You see, so that's in a way that's being childlike is a surrendered heart. It's me saying that I don't know anything, God. Children actually don't know anything. They only know what they've been taught. The next day they will forget about it, and you have to teach them again and again and again until as they grow up they will remember. But as young they don't remember. You need to not know things. You need to allow God to take charge. One of the greatest example that you can see of a sign of obedience, okay, because of surrender that resulted in obedience is in John 21 verse 6. This is from the disciples, okay? He said, and he said to them, cast the net on the right side of the boat and you will find some. So they cast, and now they were not able to draw in it because of the multitude of the fish. யோவான் 21வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். You see, இவங்க வந்து சீஷர்கள் வந்து அவங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க? They were fishermen. This was their ground. மீன் பிடிக்கிறது வந்து அவங்களோட everyday thing. அவங்க அது everyday பிடிப்பாங்க. What was Jesus' occupation? அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் ஆண்டவர் இயேசு? He was a carpenter. அவர் வந்து wood கட்ட அதுதான் அவருக்கு தெரியும். He came and he told them, to the fishermen, நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க உங்களோட ரைட் சைடுல வந்து உங்களோட நெட்டை போடுங்க. What would we have done in that position? What would you do if someone who doesn't know what you do come and advise you? உங்களோட தொழில்ல வந்து வேற ஆளு வந்து சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. You will say, what? நான் இந்த தொழில்ல எவ்வளவு வருஷமாக இருக்கேன், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும், நீங்க வந்து உங்க வேலை போங்க. That's what we would do. But you see what the disciples did? They were fishing the whole entire night. அவங்க ராவு பகலுமா full night வந்து அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த whole இரவுல அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. And they still did. They would say, okay, why not we try it? And that resulted in the fruit. They obeyed, they surrendered, and they saw the fruit of it. They saw fishes that they couldn't even bring. So church, you need to surrender. You need to obey. Obedience is a direct act of surrender. That's like the number 1 act of surrender you could do. Obey what the Lord is saying. Of course, why obedience is hard?
ஏன் கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப கடினமான ஒரு காரியங்களா இருக்கு? பிகாஸ் ஆண்டவர் கீழ்ப்படிகிற சொல்ற காரியங்கள் வந்து சுலபமான காரியங்கள் கிடையாது. When God asks you to obey, He usually don't give you things that is within your capacity. உங்களால செய்யக்கூடிய காரியத்துல வந்து அது வந்து ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய சொல்லலாம், because you could do it. Obedience that God seeks always costs you something. அது வந்து உங்களுக்கு நிறைய யோசிக்க வேண்டிய காரியங்கள், நீங்க இதை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சீக் பண்ணுவாரு. That is obedience. So this evening, I tell you, you need to surrender yourself fully to the Lord. Okay, let's look at this verse, Matthew 9:17. மத்தேயு 9:17 வசனம். புது திராட்சரத்தை துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2 பத்திரப்பட்டிருக்கும் என்றார். See, Matthew 9:17, it says, nor do they put new wine into old wineskins, or else the wineskins break, the wine is spilled, and the new wineskins are ruined. But they put new wine into new wineskins, and both are preserved. Imagine your life in 2025 as the new wineskin. அந்த புது துருத்தியை வந்து 2025 நீங்க யோசிக்கொள்ளுங்க. Just imagine that as the new, and imagine the old wine as the things that you know in 2024, the ways of 2024, the past of 2024, the good things, the bad things, every single thing. Just think of that as the old wine. So it says, nor do they put the new wine into old wineskins, or else the wineskin will break, the wine is spilled, and the wineskins are ruined. When you mix the old ways into the new, bring the old ways into what God has called you for the new things, it will not prosper. ஆண்டவரோட புது வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு 2025 வச்சிருக்கிற நல்ல திட்டங்கள், புது திட்டங்களுக்கு நீங்கள் புது வழிகளை தான் நீங்க செய்ய வேண்டும். நீங்க உங்களோட 2024 இருக்கிற நாலேஜ், அந்த விஸ்டம், அந்த ஒரு ஞானத்துல வந்து நீங்க புது திட்டத்தை வந்து நீங்க செய்ய முடியாது. It will be ruined. None of it. You won't even have the old, and you won't even have the new. You will just have a destroyed thing. If you want God to do something new, if you want to enter the new plan and will of the Lord, you need the new attitude, the new way of in 2024. So you need in 2025. So you need to hear. Amen. So you need to renew your heart and mind so that you can sustain what God has for you in 2025. 2025 நீங்க ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன வைத்திருக்காருன்னு நீங்க பார்க்க போறீங்கன்னா, நீங்க அதை வந்து சஸ்டெயின் பண்ண போறீங்கன்னா, you need to unlearn what you know. You need to unlearn what we know. I know it all attitude. That will be the number one ruin of what God has for you in 2025. அதுதான் உங்களோட முதல் தடையாக இருக்குது. எனக்கு இது தெரியும், இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். That is a heart of surrender, and that will take you to the places that God has for you. Church, I would like to conclude. In Zechariah 4:6 it says, not by might, not by power, but by your spirit. Not your spirit, the Holy Spirit. Okay? Zechariah 4:6 பாருங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Amen. It's not by your might, it's not by power, but it's by God's Spirit. Enter 2025 spiritually, church. நீங்க ஆண்டவரோட பரிசுத்த ஆவியினால நீங்க 2025 நீங்க கடந்து செல்லணும். We cannot afford to lose the plan that God has for you in 2025. ஆண்டவர் உங்களுக்காக பர்சனலா வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க ஒருபோதும் அதை பிசாசானவன் கையில கொடுக்க கூடாது. Church, you cannot afford to lose it. Claim what God has given you in 2025. Take your portion, enter. If the enemy is so scared, why are you not serious about what God has for you in 2025?
அநேக வேளையில பிசாசானவன் தான் அந்த திட்டத்தை பார்த்து கொண்டற தவிர நம்ம அந்த திட்டத்தை பார்த்து கொண்டு நம்ம அந்த திட்டத்தை போய் எடுத்து நம்ம யோசிக்க மாட்டோம். You know, most of the time that's the sad thing. The devil knows the plan that God has for you. So he tries every way possible to snatch that away from you. But we, the church, are so careless that we let it go. நான் எடுத்துக்கோன்னு கொடுக்கிறோம். அப்ப அது எவ்வளவு ஒரு ட்ரெஷர்னு நம்ம ஏன் ஸ்டெப் பண்ணி பார்க்க மாட்டோம்? Why don't we go and say, God, what is it that the enemy is so interested to steal? I want to go and take what belongs to me. Orphans let go of things, but children claim what is given by the Father. ஒருபோதும் பிதா வந்து ஒரு பையன் ஒரு அப்பாவா இருக்கிறவரை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற கரம் எதுவா இருந்தாலும் children will always take and see what God has for you. So this evening I want to urge you, church, you need to claim what God has for you in 2025. And for that you need to have a surrendered heart. நீங்கள் ஒரு சரணடைந்த உள்ளத்தினால் நீங்க காண வேண்டும் இந்த இரவில. You know, let's all just close our eyes and surrender before the Lord. And you just take some time. Would you just lift your hands and just surrender before the Lord? God, in this previous year, you might not have entered the next year with the right attitude, but this year we are not going to let that slide. This year we want to tell God, you take charge. 2025 நம்ம கடந்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த வருஷம் நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். This year, Lord, I want to give it to you. You take charge. You do what you want to do, Lord. Would you just surrender your heart before the Lord this evening? Father, we love you. We thank you for your goodness. நீங்கள் வைத்திருக்கிற காரியங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. Amen. Amen. தேவனுக்கு ஒரு பெரிய கரத்தை கொடுப்போம். Come on. Thank you, Doro. Right? கேட்டிருக்கோம். First you need to be gratitude. பக்கம் சொல்லுங்க நன்றி உள்ளம் சொல்லுங்களேன். பாருங்க. As we conclude this message, இந்த மாலை வேளையில கூட இந்த செய்தியை நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்பாக பாருங்க உங்களோட பிசிக்கல் நீங்கள் சரீர பிரகாரமான போறதுக்கு முன்பாக நான் சொன்ன ஆவிக்குரிய ரீதியில போறதுக்கு முன்பாக உங்களுடைய இருதய போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்ன இருதய போஸ்டர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய இருதயம் சொல்ல இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ல இந்த இருதயத்தில் வைத்திருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அடுத்த படிங்கள் ஜோஷுவா 3ஆம் அதிகாரம். கடைசியா நான் முடிக்கிறேன். ஜோஷுவா 3ஆம் அதிகாரம் வசனம் 5. Joshua chapter 3 verse 5. Sanctify yourself, for tomorrow the Lord will do wonders among you. தமிழ்ல வந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களுடைய நடுவில் என்ன செய்வாரா? அற்புதங்களை செய்வார். இங்க படிக்கிறது காணோம். சரி, காண எடுத்துக்கொள்ளப்பட்டார். மைக்கு மட்டும் தான் இருக்குது. சரி, படிங்க. சரி, நானே படிச்சிடுறேன். ஜோஷுவா 3:5. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் என்ன செய்வாரா? உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பக்கத்துல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் உங்களுடைய நடுவில் அற்புதங்களை செய்வார். பாருங்க, இன்றைக்கு உள்ள ஆயத்தம் நாளைக்கு உள்ள அற்புதத்துக்கு என்ன செய்யுமா? உங்களை வழி என்ன செய்யுமா? உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். Come on. Your today's sanctification will prepare you for tomorrow's miracle. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுக்கிற வேளை, இன்றைக்கு நீங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமத்தில் ஆயத்தமா இருக்கிற வேளை, ஆயத்தப்படுத்தி இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுக்கணும், ஆயத்தப்படுத்துற வேளை ஆண்டவர் 2025 வைத்திருக்கிற அந்த பெரிய காரியத்தை நீங்கள் கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உள்ள பரிசுத்தம், இன்றைக்குள்ள ஆயத்தம், இன்றைக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, பிரியமான இன்றைக்குள்ள விசுவாசம் நாளைக்குள்ள அற்புதங்களை ஆயத்தப்படுது. இந்த மாலை வேளையில கூட உங்களுடைய இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்துல உங்களுடைய இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி உள்ள எந்த வண்ணமான இருதயத்துல காணப்படுகிறது?
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. Proverbs chapter 4 verse 23. Right? என்ன சொல்லுது? எல்லா காவலோடும் என்ன செய்ய? உன்னுடைய இருதயத்தை என்ன செய்ய? பாதுகாத்து கொள்ளு. அதுல இருந்து என்ன செய்யுமா? ஜீவ ஊற்று புறப்படும். Right? Guard your heart with all. தமிழ் என்ன இங்கிலீஷ் சொல்லுது? Show me the verse. Right? Keep your heart with all diligence, for out of it what? Springs the issues of life. பாருங்க, உங்களுடைய இருதயம், பக்கத்துல இருதயம், come on. பக்கத்துல இது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க, come on. இது ஸ்டாப் பண்ணுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில பிரியமானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த மாலை வேளைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது யோசுவா 3:5, ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக, இந்த ப்ராமிஸ் லேண்ட் முன்பாக இந்த ஜோஷுவா நிற்கிறாரு. 6 லட்சம் பேர் நிற்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அற்புதத்துக்கு கடந்து போறதுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆமென். ஒரு உண்மையான ஆயத்தம் நீங்கள் நன்றி உள்ளத்தோடு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கலையோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணாம நீங்கள் நன்றி உள்ளத்தோடு காணப்படும் போது அது ஆயத்தமா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டு கொண்டு அதை நீங்கள் தவறா பேசியிருந்தா ஆண்டவர்ட்ட மனம் திரும்ப. பக்கத்துல மனம் திரும்ப. come on. you need to what? repent. பக்கத்துல repent. come on. right? Complainers won't inherit what the Lord has for them. ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா? ஐயோ இது நடக்கல, அது நடக்கல, அது நடக்கல, பக்கத்துல இது நடக்கல, அது நடக்கல சொல்லாதீர்கள். சொல்லுங்க, சொல்லாதீர்கள். ஜோஷுவா 6ஆம் அதிகாரத்துல முடிக்கிறேன். right? this is a final. right? ஜோஷுவா, hey, the music so romantic மாதிரி இருக்கு. என்னமோ இங்கே கொண்டு போகுது. ஜோஷுவா 6ஆம் அதிகாரம். ஜோஷுவா அந்த ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாரு ஜெரிக்கோவை கைப்பற்றுறதுக்கு. ரைட்? ஜெரிக்கோவை கைப்பற்றும் போது இவர்கள் என்ன செய்யறாங்க? 6 தடவை சுத்தி வரார்கள். எத்தனை தடவை சுத்தி வந்தாரா? 13 தடவை. ரைட்? 7வது நாள் 7 தடவை சுத்துறார்கள். ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். come on. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கார் என்றால் நீங்கள் கீழ்ப்படிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். டோரோ சொன்னாங்களே கீழ்ப்படுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? நீங்கள் இந்த சுத்தி வரும்போது வாயை மூடிக்கோங்க, பேசாதீங்கன்னா. புரியுதுங்களா? பக்கம் சொன்ன வாயை மூடிக்கோங்க, பேசாதீங்க. ஏன்னா இதுல வல்லமை இருக்கு. பக்கத்துல வல்லமை இருக்குது. நீதிமொழிகள் 18:21 death and life is in the power of tongue. Those who love it will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. எதை நீங்க விரும்புகிறீங்களோ அதுதான் என்ன செய்ய, எதை நீங்க பேசுகிறீங்களோ அதான் பெற்றுக்கொள்வீர்கள். ரைட்? நீங்கள் 2025 நீங்கள் கடந்து போறது முன்பாக நீங்க என்ன செய்யணுமா? கம்ப்ளைண்ட் பண்ணாம ஆண்டவர் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அது ப்ரிப்பரேஷன். சொல்ல ஆயத்தம் சொல்லுங்களேன். விசுவாசத்தோட பேசுங்க. பக்கம் சொல்ல விசுவாசத்தோட பேசுங்க. ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஆனா விசுவாசத்தோட பேசுங்க. ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், விசுவாசத்தோட பேசுங்க. ஒருவேளை ஒண்ணு நடக்காத மாதிரி இருக்கலாம், விசுவாசத்தோட பேசுங்க. ஹல்லேலூயா.